முக்கிய செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் தற்போதைய புகைப்படம் போலீசாரிடம் சிக்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது சம்போ செந்திலின் தற்போதைய புகைப்படம் எப்படி போலீசாருக்கு கிடைத்தது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை மொத்தம் 27 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக இவ்வழக்குல முக்கிய ரவுடிகளாக பார்க்கக்கூடிய ரவுடி சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா, மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட 3 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக சம்போ செந்திலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் மற்றும் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில அவர் தொடர்ச்சியாக நெட்கால் மூலமாக, அதாவது VPN பயன்படுத்தி பேசி வருவதால போலீசார் சற்று அவருக்கு நெருங்குவதில் சற்று சிரமம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ரவுடி சம்போ செந்தில் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில அவரது 10 வருடத்திற்கு முந்தையான புகைப்படத்தை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால அவரது புகைப்படத்தை, அவரது முழு உருவம் தெரியாமல் போலீசார் சிரமம் அடைந்துள்ள நிலையில தற்போது போலீசாருக்கு சம்போ செந்திலின் தற்போதைய உருவம் குறித்தான புகைப்படம் சிக்கியிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு அவருடைய உருவம் குறித்தான புகைப்படம் தற்போது கிடைத்துள்ளது. அவரது முன்னாள் மனைவி, அதாவது முதலாவது மனைவியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அவர் எப்போது பேசினார், சம்போ செந்திலுடன் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து பேசும்போது தான் அவரது தற்போதைய உருவம் குறித்தான புகைப்படம் அவரிடம் கிடைத்துள்ளது. 2020ஆம் ஆண்டு வரை அவர் பேசியிருப்பதும் அதன் பின்பாக சம்போ செந்தில் இவருடன் பேசாம இருந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போதைய புகைப்படம் வைத்து தீவிரமாக தேடும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புகைப்படத்தை வைத்துத்தான் ரெட் கார்னர் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்குல ஏற்கனவே நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்குல 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில அவர்களுக்கு நாட்டு வெடிகுண்டுகளை, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை இந்த ரவுடி புதுரப்பு மூலமாக தான் கிடைத்திருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வெளிமாநிலங்களுக்கு விரைந்துள்ளனர். அவரை பிடித்தால் ரவுடி சம்போ செந்தில் இருக்கக்கூடிய இடம் தெரிய வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.